Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் மீண்டும் நம்மை 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கிற தியானத்திலே சந்திக்கும்படி தேவன் கொடுத்த கிருபையை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to the presence of God to meditate this 180 devotions from the book of Proverbs. இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை போதித்து வழிநடத்தி வந்தார். The Lord has been teaching us each and every day and he has taught us all the way. கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு நலமானதை போதித்து அவருடைய சத்தியத்திற்குள் நம்மை தயவாய் வழிநடத்துவாராக. May the Lord teach us that is good to us even today and lead us into his truth. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஹalleluya. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய புண்ணிய நாமத்தை இந்த காலவெளியிலே நோக்கி பார்க்கிறோம். Our holy and merciful Father, we look into your holy name in this morning hour. நீர் எவ்வளவு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு போதுமானவருமாய் இருக்கிறீர். Lord, how good and powerful and how sufficient you are to us, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல போதகராய் இருந்து உம்முடைய விலையேற பெற்ற சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you with a grateful heart for teaching us your valuable, Lord, when precious words and truth are being a good teacher to us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற போதனையை எங்களுக்கு தாரும். Lord, even today, Lord, give us your teaching that is favorable to our heart, Lord. ஆண்டவரே, எங்களுடைய உண்மையான நிலைமை என்னவென்பதை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know our actual and true state, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு போதிக்க வேண்டியதை தயவாய் போதியும். May the Lord teach us that is required for us today, Lord. கற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us wisdom to learn it, Lord. கேட்கிறதை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்க எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to experience and also, Lord, exercise the thing that we'll hear. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak with us, Lord. விளங்க பண்ணும். Lord, make us understand. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இன்றைக்கும் நாம் மீண்டும் நீதிமொழிகளின் தியானத்தை நாம் தொடரலாம். So even today let us continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். Let us read once again Proverbs chapter 3 verse 33.
துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but he blesses the habitation of the just. நம்முடைய வீட்டின் மேல் தேவன் கவனமுள்ளவராய் இருக்கிறார். Our God is much concerned about our house. நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to curse and also bless our house. நம்முடைய தேவனை போல ஆசீர்வதிக்கிற தேவன் யாருமே இல்லை. There is no other God like our God who blesses. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வுக்கு பெரிய நன்மையை கொண்டு வருகிறது. His blessings fetches great goodness to our life. நேற்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடத்துல ஆண்டவர் கிருபையினாலே நம்முடைய வீட்டின் மேல் தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமாகிய செல்வம் அல்லது ஐஸ்வர்யத்தை குறித்து நேற்றைக்கு நாம் கவனித்தோம். By the grace of God, yesterday we meditated on the first blessing on our house by the Lord, which is prosperity or wealth. இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே நீதிமான்களுடைய வீட்டிற்குரிய இரண்டாவது ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். Today we are going to meditate on the second blessing on the house of the Lord, by the Lord. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? What is the second blessing? ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். Isaiah chapter 32 verse 18. 32:18. 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். And my people shall dwell in a peaceable habitation and in sure dwellings and in quiet resting places. என் ஜனம் சமாதானமான அமைதியான வீடுகளில் இருக்கும். My people shall dwell in peaceable and quiet resting places. தேவன் நீதிமான்களுடைய வீட்டிற்கு கொடுக்கிற இரண்டாவது முக்கியமான ஆசீர்வாதம் சமாதானம். The second important blessing of God on the house is peace. நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேன்மையான ஆசீர்வாதம் சமாதானம் என்று நான் நினைக்கிறேன். I think the greatest blessing a person can experience in his life among all the blessings is peace. நாம் அதிகமாய் தேட வேண்டியது நாட வேண்டியது இந்த சமாதானம். So this peace which we are supposed to seek and also pursue more. ஏனென்றால் எல்லாமே வாழ்க்கையில இருந்தும் சமாதானம் மாத்திரம் இல்லை என்றால் அது உண்மையான ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. It's because if you have everything in your life but if you don't have peace, that will not be a blessing at all. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். Peace is very much essential. சமாதானத்திற்குள்ளே தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. So all of the blessings are contained in this peace. உதாரணமாக நீங்கள் ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், for example, if you look at the African countries, அங்கே ஆண்டவர் அவர்களுடைய நாட்டிற்கு இயற்கை வளங்களை ஆண்டவர் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். The Lord has given these natural resources very generously to them. ஆனால் இவ்வளவு வளங்கள் பெற்ற இந்த கண்டத்தை பற்றி செய்திகள் வெளியே வர்றதை பார்க்கும்போது அந்த கண்டத்தில் இருக்கிற நாடுகள் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா பசி, பட்டினி, வியாதி இப்படி எல்லாம் பரிதாபமான படங்களை நாம பார்க்கிறோம். But when you hear the news about this continent where the natural resources are generously given by the Lord, we always hear news of starvation, poverty, need and want over there. அதிகமான மரணங்களை பற்றி பரிதாபமான மரணங்களை நம்ம பார்க்கிறோம். And we also see more about the pathetic deaths over there. அங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க ஆகாரம் இல்லாம எலும்பும் தோலுமான காட்சிகள் உண்மையாகவே மனதை பதற வைக்கிறதா இருக்கும். And also when you see the pictures where the people die and of poverty being very lean with our just bones and skin on them. அப்போ இவ்வளவு பரிதாபத்திற்கு அந்த நாடுகள் போறதுக்கு காரணம் என்ன? What is the reason for these countries to go to such a pathetic situation? முக்கியமான காரணம் என்னன்னா இந்த நாடுகள் ஒன்றோடு ஒன்று, இனம் ஒன்றோடு ஒன்று, ஒவ்வொரு ஜாதி ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து போர்களிலேயே வாழ்வதனாலே. So it's because these countries and also the communities and this nation tribes, they always involved in wars and battles. ஒருவரோடு ஒருவர் ஓயா சண்டை. They will have a consistent fight with each other. ஆகவே இந்த சண்டைகளாலே சமாதானம் இல்லாததனால கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர்களால் அனுபவிக்க முடியல. So just because they don't have this peace and they just have this consistent fight, they cannot experience the blessing of God. ஆகவே தான்
சமாதானம் ரொம்ப முக்கியம். Therefore, peace is very important. இதை அறிந்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது, Paul, who knows this, when he writes to the church of Ephesians, எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்களேன். Ephesians chapter 4, first 3 verses, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி எனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். I therefore, the prisoner of the Lord, beseech you to walk worthy of the calling with which you were called, with all lowliness and gentleness, with long suffering, bearing one another in love, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace, endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு புத்தி சொல்லணும்னா இதான் சொல்லுவேன். So he says here, I being the prisoner of the Lord, if I want to exhort you, I can only exhort in this way. அவர் சொல்லுகிறார், உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து beseechன்ற வார்த்தை இருக்கு. நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆவியின் ஒருமைப்பாட்டை நீங்க எல்லாம் காத்துக்கிடுங்க. Here he says, I beseech you that you should keep the unity of the Spirit in the bond of peace. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். We should be very careful in keeping up this peace in our life. சமாதானம் என்பது ஒரு நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, சமாதானம் என்பது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. This peace is not only essential and important for a nation, but it is also important for a house. ஆகவேதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிக்கும்போது, That's why if you read Luke chapter 10 verses 5 and 6, இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். but whatever house you enter, first say peace to this house. அப்போ முதலாவது ஒரு வீட்டிற்கு தேவையான ஆசீர்வாதம் வந்து சமாதானம் தான். So it means the first blessing that is required by a house is peace. சமாதானம் மாத்திரம் அங்க இருக்குமானால் மற்ற எல்லாம் பின்தொடர்ந்து வரும். So if you have peace over then, the other things will follow you. தேசத்துக்காக ஜெபிக்கும் போது, ராஜாக்களுக்காக ஜெபிக்கும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சத்தியத்தை பாருங்க. So when you pray for your nation, when you pray for your kings, you read the truth that is said by Apostle Paul in 1 Timothy chapter 2 first 3 verses. நான் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். I will read verses 2 and 3. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். For kings and all who are in authority, that we may lead a quiet and peaceable life in all godliness and reverence. என்ன செய்ய வேண்டும்? What we are supposed to do? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் இதற்காக செய்ய வேண்டும். You have to make supplications, prayers, intercessions and giving of thanks for this. எதற்காக? For what? நாம சமாதானத்தோடு அமைதல் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்றதுக்கு நம்ம ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். We have to pray for our kings to lead a quiet and peaceable life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, அப்ப நம்ம வீட்டுல சமாதானம், So we should have peace at our house, நம்முடைய நாட்டுல சமாதானம், peace in our nation. நான் நினைக்கிறேன் நம்முடைய சுவிசேஷமே, நம்முடைய பிரசங்கமே, நம்முடைய சாட்சியே என்ன சாட்சினா சமாதானம் தான். So also our preaching, our gospel and our testimony should be peace. நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. If you read Romans 10 verse 15, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதேன்னு வாசிக்கிறோம். And how shall they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach the gospel of peace, who bring glad tidings of good things. நாம கொண்டு வர்ற சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்னா சமாதானத்தின் சுவிசேஷம். So the gospel that we bring is a gospel of peace. நம்மை நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் சமாதானத்தின் பரிசுத்த ஆவியானவர். Even the Holy Spirit who has filled us is also a spirit of peace. நாம் கட்டப்படுகிற தேவனுடைய ராஜ்யமும் சமாதானத்தை கொடுக்கிற ராஜ்யம். So even the kingdom of God that is built for us, it is also a peaceful kingdom. நீங்கள் ரோமர் 14:17
17 வாசிக்கும் போது, If you read Romans 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. for the kingdom of God is not eating and drinking, but righteousness and peace and joy in the Holy Spirit. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும் போது, If you read 1 Corinthians 14 verse 33, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். we read the God whom we worship is not the author of confusion, but of peace. கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Galatians chapter 5 verse 22, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வருகிற கனிகளில் மிக முக்கியமானது அன்பு, சந்தோஷம், சமாதானம். one of the important fruit of the Spirit that the Spirit brings out of us is love, joy and peace. அப்போ சமாதானத்தை நாம வீட்ல தேடணும், So we have to seek peace at home. சமாதானத்தை நாட்டுல தேடணும், We have to seek peace in the nation. சமாதானத்தை சபையில தேடணும், We have to seek peace in the church. சமாதானத்தை உள்ளத்துல தேடணும். We have to seek peace in our heart. எல்லா இடங்கள்லயும் நாம சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணணும். We have to live with peace in all places. நான் உண்மையாய் நம்புகிறேன், ஒரு நீதிமானுடைய வீட்டினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அங்கே சமாதானத்திற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்து அந்த சமாதானம் அவர்கள் வீட்டிற்குள்ளே தங்கி இருக்கிறது என்பது உண்மை. So I think that the true sign of a righteous man is that the peace would be dwelling in the house of that house of the righteous man, and that they are eligible to receive that peace. They are worthy to have that peace. அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் அவங்க இருக்கிறாங்க. They are worthy to receive that peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வீடுகளிலே இந்த நாட்கள்ல தேவனுடைய சமாதானம் தயவாக ஆளுகை செய்வதாக. Even in these days, let the peace of God rule our houses. நம்முடைய உள்ளங்களை இந்த சமாதானம் ஆளுகை செய்வதாக. Let this peace rule our hearts. நம்முடைய குடும்பங்களை இந்த சமாதானம் ஆளுகை செய்வதாக. Let this peace rule our families. நம்முடைய தேசத்தை சமாதானம் ஆளுகை செய்வதாக. Let this peace rule our nation. எல்லாரோடும் நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. May the Lord give us grace that we may maintain peace with all. இன்றைக்கு நான் முக்கியமாக நம்முடைய வீட்டிற்குள்ளே, நம்முடைய வாசஸ்தலங்களிலே அமைதியும் சமாதானமும் தேவனால் அருளப்படுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. So today we're going to see, may the Lord may make us worthy enough for the peace of God to dwell in the habitation of our hearts. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இந்த சமாதானத்தை நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் அனுபவிப்பதற்கு நாம செய்ய வேண்டிய 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I want to share 3 important things that we are supposed to do for this peace to dwell in our house. முதலாவது காரியம், First, பிரசங்கியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனம். Ecclesiastes chapter 4 verse 6. பிரசங்கி 4:6. Ecclesiastes 4:6. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைதலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். Better is an handful with quietness than both the hands full with travail and vexation of spirit. வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைதலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். Better is an handful with quietness than both the hands full with travail and vexation of spirit. 2 கைப்பிடியா 1 கைப்பிடியா அப்படின்னு கேட்டா பொதுவா எல்லாரும் 2 கைப்பிடின்னு தான் தேடுவாங்க. So generally if you ask it is one handful or both the hands full, people prefer both the hands. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா 2 கைப்பிடி ஆனா சண்டையோடு 1 கைப்பிடி சமாதானத்தோடு. இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, So now when they give the next option, you have both the hands full but with full of fight, but one handful full of peace, then what you will prefer? இப்போ question வருது, எது உங்களுக்கு முக்கியம்? So now a question rises, which is important? 2 கைப்பிடி சண்டையோட வேணுமா 1 கைப்பிடி சமாதானத்தோட வேணுமா? So do you want both the hands full of problems and fight, or one hand full of peace? அப்போ தேவனுடைய பிள்ளை எதை தெரிந்து கொள்வான் என்றா, A child of God will choose, 1 கைப்பிடி இருந்தா கூட பரவாயில்ல, சமாதானம் இருந்தாதான் எனக்கு தேவை. it is better to have one handful but I need peace. இன்னும் கூட நான் வசனம் காட்டுவேன். நீதிமொழிகள் 17:1 வாசித்தீங்கன்னா, If you read Proverbs 17:1, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுத்த பதார்த்தங்களை
பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். Better is a dry morsel and quietness therewith than an house full of sacrifices with strife. இது இன்னும் நம்மள இன்னும் முக்கியத்துவத்துக்கு நேரம் நடத்துது. This actually leads us more towards more importance. என்னது அது? What is that? முதல்லயாவது கைப்பிடியோட ஒரு கைப்பிடியோட சமாதானம்னு பார்த்தோம். First we saw one handful of with peace. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா அமைதியோடு சமாதானத்தோடு வெறும் துணிக்கை. So here it says only dry morsel but with quietness and peace. இங்கிலீஷ்ல இன்னும் அது விளக்கமா வெறும் தட்டுன்னு போட்டிருக்கு, ட்ரை மார்சல். So it says just a dry morsel or dry plate. எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது வெறும் பிளேட்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஏன் வெறும் துணிக்கையா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு கையா இருந்தா கூட பரவாயில்ல, சமாதானம் தான் முக்கியம். If you ask which do you want, then we say it is better to have a dry morsel or one handful, but peace and quietness is important. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய வீடுகளில தேவனுடைய சமாதானம் குடிகொள்ள வேண்டுமானால், if the peace of God should dwell in our houses, முதலாவது சமாதானத்தை எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். First prefer peace over all. மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் சமாதானத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Prefer peace over everything. இங்க அதனால தான் இந்த ஞானி எது உனக்கு வேண்டும் தெரிந்து கொள் அப்படின்னு ரெண்டு கொண்டு நிறுத்துறாரு. So that is why your wise man brings both the things and asks us to choose one. நாம எதை தெரிந்து கொள்ளணும்னா துணிக்கைகளை அல்ல, ரெண்டு கையை அல்ல, நான் சொல்லுவேன் சமாதானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். What are we supposed to prefer? It is not both the hands full or of morsels, but we need to prefer peace. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். We should desire for it. அதை நாம் விரும்ப வேண்டும். We should like and desire it. அதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதையே முக்கியப்படுத்த வேண்டும். We should prefer it and we should give importance to it. அதனால தான் மத்தேயு 23:37 வாசிப்பீர்களானால், If you read Matthew chapter 23 verse 37, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். Jesus shed tears towards Jerusalem. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்றுன்னு சொன்னார். O Jerusalem, Jerusalem, thou that killest the prophets and stonest them which are sent unto thee, how often would I have gathered thy children together, even as a hen gathereth her chickens under her wings, but ye would not. அப்போ இங்க என்ன அங்க முக்கியப்படுத்துறாருன்னா, நான் சேர்த்து கொள்ள ரெடியா இருக்கேன். So what he was emphasizing here, I am ready to gather you. ஆனா உங்களுக்கு என்ன இல்லைன்னா மனம் இல்லாம போயிடுச்சு. But you don't have heart to come to me. நிறைய பேரு ஆண்டவர் பார்த்து இதான் சொல்றாரு. This is what the Lord says to many people. உனக்கு நான் சமாதானம் தர நான் விருப்பமா இருக்கிறேன். See, I want to give peace to you. ஆனா இந்த சமாதானம் தான் வேணும்னு சொல்லி கேட்கிறதுக்கு உனக்கு மனம் இல்லப்பா. But you don't have heart to prefer peace and ask for it. நீ தேடுறது, நீ வாஞ்சிக்கிறது, விரும்புறதெல்லாம் சமாதானத்தை பார்க்கலும் பொருள் தான் உனக்கு முக்கியமா இருக்கு. So what you prefer and what you seek is other things more than peace. உனக்கு பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. You think money is more important. உனக்கு ரெண்டு கை நிறைய பொருள் வேணும்னு நீ நினைக்கிற. You want both the hands full of things. உனக்கு கொழுத்த பதார்த்தங்களை சாப்பிட்டா போதுன்னு இருக்க. You want to eat full of fatty things. ஆனா உனக்கு தேவை என்னன்னு நான் கேட்டேன்னா, உனக்கு இதுதான் தேவையே தவிர சமாதானத்தை விரும்புற ஒரு மனம் இல்லையேப்பா. If I ask you what you want, you just prefer only those things, but you don't have a heart to prefer peace. ஏசாயா 30:15 பாருங்க. If you read Isaiah 30 verse 15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்களோ அப்படி செய்ய மனது இராமல் அப்படின்னு வாசி. It says, for thus says the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall be ye saved, in quietness and in confidence shall be your strength, and ye would not. ஆண்டவர் சொல்றாரு, அமெரிக்கை நம்பிக்கை தான் உங்களுக்கு பலன். He says quietness and confidence is your strength. ஆனா நீங்க அப்படி செய்ய நீங்க மனதா இல்ல. But you don't have heart to do it. உங்க மனது அமைதியை தேடல. Your heart is not seeking quietness. உங்களுடைய மனது சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. Your heart is not giving importance to peace. நீங்க சொல்றீங்க நான் குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம். You say that you will ride over horses. நீங்க சொல்றீங்க நாங்க தப்பித்து போய்டுவோம். You say that you will flee away. நீங்க சமாதானத்தை தேட மாட்டீங்க. You are not seeking peace. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த
சமாதானத்தை முதல்ல நாம நாடணும். So in our life we should first prefer this peace. இன்றைக்கு நிறைய பேர் சமாதானத்தை விட செல்வத்தை ரொம்ப நாடுறாங்க. Today many people seek riches and wealth more than peace. இன்றைக்கு சமாதானத்தை விட சொத்துக்களை ரொம்ப தேடுறாங்க. Today people prefer assets over peace. ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான் வேணும் அவங்களுக்கு. They want only properties. சமாதானம் இல்லாட்டி கூட பரவாயில்ல. Even if you don't have peace, that is okay. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா சமாதானத்தை விட சண்டை போடுறதும் வாக்குவாதம் பண்றத ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. Today many people embrace and they desire fights and strife at home over peace. எல்லாத்துக்கும் ஆர்கியூமென்ட் தான். They always argue for everything. அட சமாதானமா நம்ம படுக்கைக்கு போகணும். But we should go in peace to our bed. சமாதானமா எழும்பணும். We should rise up with peace. சமாதானமா நாளை கடத்தணும் அப்படி அவங்க விரும்புறது இல்ல. They don't desire to lead the day in peace. சண்டை போடுறத அவங்க வாழ்க்கையில ஒரு வழக்கமா வைத்திருக்காங்க. They think fighting is an ordinary routine in their life. அதுதான் உங்களுக்கு நார்மல் லைஃப். They think that is their normal life. ஐயோ சமாதானமா வாழணுமே அப்படி விரும்புறது இல்ல. They don't desire to live a peaceful life. வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை தெரிந்து கொள்ளுப்பா. But the Bible says prefer peace. நீ தான் தெரிந்து கொள்ளணும். It is you who should choose it. வாழ்க்கையில எத்தனையோ முறை சண்டைகளும் போராட்டங்களும் முன்னாடி வந்து நிக்கும். There might come many kinds of strifes and battles before you. ஆனால் நீ தான் தெரிந்து கொள்ளணும். But you are supposed to choose it. உனக்கு என்ன வேணும்? What do you need? உனக்கு என்ன வேணும்? What do you need? பாருங்க அந்த ஆபிரகாம் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. Abraham is a great example for us. பாருங்க அவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. There came a dispute between the herdsman of Abraham and herdsman of Lot. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஒரு மனிதன். Abraham was a great man. ஆனா அவன் உடனே இறங்கி வந்து சொல்லுகிறான் பாருங்க, இங்க பாருப்பா நாம ரெண்டு பேரும் சகோதரர், நமக்குள்ள இந்த வழக்கெல்லாம் வேண்டாம். But immediately he yielded himself and he said, see, we both are brothers, we don't want any kind of dispute between us. நாம இப்படி சண்டை போடக்கூடாது. We should not argue like this. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போயிடுறேன். If you go on the right, then I will go on the left. நீ எந்த திசையை சூஸ் பண்ற அதுக்கு ஆப்போசிட் திசையில நான் போயிடுறேன். Whichever direction you choose, I will choose the direction opposite to that. நாம சமாதானமா இருப்போம். Let us have peace. நமக்குள்ள அந்த கசப்புகள் வரக்கூடாது. Let us not have any bitterness. நமக்குள்ள சண்டைகள் வரக்கூடாது. We should not have any kind of fight. இடம் மாற வேண்டி இருந்தா கூட பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்கிறேன். Even if you want to change places, I will yield to it. அவருடைய மகனாகிய ஈசாக்க பாருங்க. Consider his son Isaac. அவன் துறவுகளை தோண்டின போது தண்ணி வந்த உடனே கேராரினுடைய மந்தை மேய்ப்பர் அவனோடு தண்ணிக்காக போராடின போது, when he dug well and when there came springs of water and when the Gerar's herdsman came and strived with him, அவன் என்ன சொன்னான்? what did he say? தோண்டின துறவு தண்ணீர் வந்த துறவை விட்டுட்டு அவன் போயிட்டான். He left that well and the water, the springs of water that came out, and he went to the other place. எதற்காக? For what? சமாதானம் வேணும். That he want peace. சமாதானம் வேணும். That he want to have peace. சமாதானம் இல்லாம வாழக்கூடாது. We could not live without peace. பாருங்க கடைசியா ரெண்டு துறவுகளை விட்டு கொடுத்துட்டு மூன்றாவது துறவுக்கு ரெகபோத்னு பேர் வைத்தான். So at last he gave up both the wells and third well he named it as Rehoboth. ஏன் தெரியுமா? You know why? அங்க அவங்க சண்டை போடல. Because they did not strive there. உடனே அவன் சொல்லுகிறான், இப்பொழுது கர்த்தர் இந்த தேசத்துல நம்மள பலுக பண்ணுவா. So and then he said, now the Lord will multiply us in this nation. எப்போ இந்த பலுகி பெருகுதல் வரும்? When there will be an increase in multiplication. நான் சொல்லுவேன், சமாதானத்தை நீங்க தேடும்போது, when you prefer peace, அத நீங்க தான் தேடணும் நாடணும். it is you who is supposed to seek and prefer and choose. அது உங்களை சண்டை உங்களை நோக்கி வந்தா கூட நீங்க சமாதானத்தை தேடினா சமாதானம் நிலைச்சிருக்கும். Even when fights come seeking you, if you prefer and choose peace, then that will be prevailing. 1 கொரிந்தியர் 11:16 வாசிப்பீர்களானால், if you read 1 Corinthians 11:16, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். But if any man seem to be contentious, we have no such custom, neither the churches of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், அந்த வழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. I tell you with love, we should not have such kind of custom. அந்த பிரியம் நமக்கு இருக்கவே கூடாது. We should not like or have delight of those things. சண்டை போட்டாலும் நம்ம நினைச்சதை சாதிக்கணும், அந்த ஒரு பழக்கம் இருக்க கூடாது. We should not have a custom that somehow we should attain or achieve at least by fighting. நாம எதை விரும்பணும், ப்ரிஃபர் பண்ணணும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கையோ ரெண்டு கையோ, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி, நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னா சமாதானத்திற்கு மாத்திரம்
முக்கியம் கொடுப்பேன். We should say, no matter whether it is one handful or both a handful, whether it is a loss or gain or whatever it might be, great many blessings also, but I always prefer and peace and give importance to it. இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். Today the Lord is speaking with us. உங்க வீட்டுல சமாதானம் இல்லாம போனதுக்கு காரணம் அந்த சமாதானத்தை நீங்க தெரிந்து கொள்ளாம இருக்கிறதா? The reason for the peacelessness in your house is that because have you not preferred peace? நீங்க சண்டைய விரும்பி போகிறதுனாலயா? Or is that you are going behind this strife? நீங்க சமாதானத்தை தேடாம நீங்க சண்டையை தேடி போறீங்களா? Are you not seeking peace but seeking to go behind this fight? நீங்க வாக்குவாதத்தை விரும்பிட்டு சமாதானத்தை விரும்பாம இருக்கிறீங்களா? Are you desiring this argument and not preferring or liking this peace? நான் சொல்லுவேன், கர்த்தர் பேசுறாரு. I tell you, the Lord is speaking today. சமாதானத்தை விரும்பு. Prefer peace. சமாதானத்தை தெரிந்துகொள். Choose peace. நான் சொல்லுவேன், நிச்சயமா இந்த சமாதானம் நம்மோடு தங்கி இருக்கும். I tell you, surely this peace will dwell with us. எதை தேடுகிறோமோ அதை நாம் கண்டுபிடிப்போம். Whatever we seek, we will find it. முதலாவது நான் சொல்லுவேன், சமாதானத்தை பின்தொடர்ந்து போங்க. First I tell you, prefer peace. நீங்க அதை தேடுங்க. You prefer peace. இரண்டாவது நான் சொல்லுவேன், சமாதானத்தை நாம தெரிந்து கொள்றது மாத்திரமல்ல. So second I will tell you, not only preferring peace. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை வாசிக்கும்போது, if you read 1 Peter chapter 3 verses 10 and 11, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். For the one who wants to love life and to seek good days, let him keep his tongue from evil and his lips from speaking deceit, and let him turn away from evil and do what is good. Let him seek peace and pursue it. முதலாவது சொன்னேன், சமாதானத்தை என்ன பண்ணணும்னா நாம விரும்பணும், தெரிந்து கொள்ளணும். First I told you, we have to prefer peace and choose it. இரண்டாவது, சமாதானத்தை பின்தொடர்ந்து போக வேண்டும். Second, we have to pursue peace. அதை பின்தொடர்ந்து போக வேண்டும். We have to pursue peace. அப்படிதானே போட்டிருக்கு. That is what it said here. பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும். Turn away from evil and seek peace and pursue it. இது பார்த்தா ஏதோ ஒன்று நமக்கு முன்பாக போய்க்கொண்டே இருக்கிற ஒரு பொருளை போல இது இருக்கிறது. So when you see this, it might be appearing as if something is going before us. அதை பின்தொடர்ந்து போணுமா? அது நம்மள பின்தொடர்ந்து வராது, நாம் அதை பின்தொடர்ந்து போகணும். We have to pursue and follow it. That will not come following us. அந்த சமாதானம் நமக்கு முன்பாக போய்க்கொண்டிருக்கு, அது எனக்கு வேணும், அது போகிற இடம்லாம், அது போகிற பாதையெல்லாம் நான் பின்தொடருவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி போகணுமா? So that peace is going before us and we have to make a decision that I will follow the way that the peace takes and pursue it. நீங்கள் 2 தீமோத்தேயு 2:22 வாசித்தீங்கன்னா, if you read 2 Timothy 2:22, வேதம் சொல்லுகிறது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. Here it says, flee also youthful lust, but pursue righteousness, faith, love, peace with those who call on the Lord out of a pure heart. எதை பின்தொடரணும்? What are you supposed to pursue? சமாதானத்தை அடையும்படி நீ நாடு. You have to pursue to attain peace. இங்கிலீஷ்ல பின்தொடர்ந்து போன்னு போட்டிருக்கு. In English it just says pursue peace. நீ பின்தொடர்ந்து போ. You pursue peace. சமாதானம் சில வேளையில எளிதாக நம்மை அடையாது. Sometimes peace will not be is not easily available. சில வேளையில நாம் விரும்புகிறபடி நாம் தேடுற நேரம் அது நமக்கு கிடைக்காது. We may not get this peace in the time of that we seek it. அது நேச்சுரலா நம்ம லைஃப்ல சில வேளையில கிடைக்காது. It may not be available naturally in our life sometimes. இதை இன்னொரு விதமாய் நான் சொல்ல வேண்டுமானால், if I want to say in the other words, நம்ம வீடுகள்ல குடும்பங்கள்ல எல்லாரும் நம்மட்ட சகஜமாக சமாதானத்தை கொண்டு வந்துருவாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது. We should not expect that all the family members in our house will bring peace and will be at peace with us. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதாரணமா இயல்பாகவே எல்லாம் சமாதானமா அமைதியா நடக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. We should not expect that all the situation will naturally be very peaceful to us. இல்ல not that நாம என்ன செய்யணும்னா அந்த சமாதானம் இருக்கிறத தேடி நாம போகணும். But we have to seek and pursue that peace. அத பின்னாடியே பின்தொடர்ந்து போகணும். We have to pursue and follow that peace. சில பேர் சமாதானம் பண்ண விரும்ப மாட்டாங்க. Some people don't like to make peace. வேணும்னு வம்புக்கு வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. They purposely intentionally they come for fight. சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியங்கள் அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு விரோதமா செய்வாங்க. So they will directly or indirectly
indirectly involved in the things that may spoil our peace. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதற்கான காரியங்களை அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. They will be continually doing things that will spoil our peace. சில பேர் வந்து சமாதானத்தை அவ்வளவு எளிதில் கொடுக்கவே மாட்டாங்க. Some people will not give peace so easily. சமாதானமா நம்மள வாழ விட மாட்டாங்க. They will never let us live peacefully. ஆனா நாம என்ன செய்யணும்னா சோர்ந்து போகாம பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். But we should not grow weary, but we have to pursue it. நீங்கள் எபிரேயர் 12:14 வாசித்தால், If you read Hebrews 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. it says, pursue peace with all people and holiness, without which no will see the Lord. என்ன செய்யணுமா? What are we supposed to do? சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள். It says, pursue peace with all people. அப்போ அது நம்மள நாடி வராது, நாம தான் நாடி போகணும். So it means that it will not come seeking us. We have to pursue it. நாம அதை பர்சியூ பண்ணணும். We have to pursue it. சில தடவை நம்மள விட்டு தூரமா ஓடுற மாதிரி அது இருக்கும். Sometimes it might be appearing as if it is running away from us. அந்த தொந்தரவு நம்மள பின்னாலேயே தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். Sometimes it may appear that a problem is chasing us. ஆனா அதை அடையும்படி நம்ம நாடணும். But we have to pursue to attain it. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:11 வாசிப்பீர்களானால், If we read 1 Thessalonians 4:11, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் அப்படின்னு போட்டிருக்கு. it says that he studied to be quiet. என்ன பண்ணணுமா? What you are supposed to do? சமாதானமா இருக்க நீங்க என்ன பண்ணணும்? What is supposed to do to be peace? நாட வேண்டும். தமிழ்ல 12ஆம் வசனம் நினைக்கிறேன். Verse 12 in Tamil. நீங்க சமாதானமா இருக்கும்படி, சமாதானத்தோட அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும் அப்படின்னு போட்டிருக்கு. It says that you study to be quiet. இங்கிலீஷ்ல வந்து இந்த சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளணும்ன்ற அர்த்தத்துல வசனம் இருக்கு. So it says in English as we are supposed to study or learn to be quiet. இது எவ்வளவு முக்கியமானது. How important it is. அப்பனா இது நேச்சுரலா வராது. So it means that it will not come இது naturally. இயல்பாக நடக்காது. It is not a natural thing. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை சமாதான குலைச்சலுக்கு நேரா தான் நம்மளை வழி நடத்துவாங்க. People around us will always lead us towards peacelessness. நீங்கள் யோவான் 8:6 வசனத்துல வாசித்தால், If you read John chapter 8 and verse 6, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்னு போட்டிருக்கு. here we read, this they said, tempting him that they might have to accuse him, but Jesus stooped down and with his finger wrote on the ground. அப்போ உலகம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா, எப்படியாவது குழப்படியை உண்டாக்கணும்னு தான் அவங்க எப்பவுமே கிரியை செய்றாங்க. So this world is always working to bring some confusion. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. This is very interesting. ஒரு குடும்பம் வந்து சமாதானமா நடந்துட்டு இருக்குன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. So if a family is very peaceful, it will not be appearing interesting சில to some பேருக்கு people. சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும் பாருங்க. அதனால அதையே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. So if there is some fight in a family, some people will be expecting to find a subject that they can speak about it. அப்பதான் சண்டை வந்தா தான் இவங்களுக்கு ஏதாவது ரோல் இருக்கும். So only if there is a fight, they will find a role over there. எல்லாம் அமைதியா போயிடுச்சா இவங்களுக்கு வேலை இல்லையே. If everything is quiet, they don't have any work there. ஆனா அவங்க ஏதாவது சண்டை வராதா, ஏதாவது பிரச்சனை வராதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. So they will be waiting for the problems and peacelessness over there. அமைதியா போயிட்டு இருக்க வீட்டை கூட சில பேர் தூண்டி விட்டு போவாங்க. So even if there is a peaceful house, they will just try to provocate them. சமாதானமா போயிட்டு இருக்க கணவன் மனைவியை யாரா ஒரு பக்கம் வந்து தூண்டி விட்டுருவாங்க. So if the husband and wife are at peace, they will try to provoke them. நான் சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்க யார் தான் தூண்டினாலும் நீங்க அமைதியில் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ளுங்க. அந்த அமைதியை நீங்க நாடுங்க. But I tell you, no matter how much they try to provoke you, you learn to be at peace and also pursue peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்க அந்த முயற்சியை நீங்க விடாம தொடர்ந்து செய்யும் போது அந்த சமாதானத்தை காத்துக்கொள்வீங்க. If you try to continually do that endeavor, then you will keep your peace. எத்தனை முறை உங்களுக்கு விரோதமாக சமாதானத்தை குலைக்க எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. No matter how many efforts are taken against you and by how many people, you should not be grow weary. சில பேர் வந்து ஐயோ இப்பதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சது, திருப்பி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சேன்னு சோர்ந்து போயிடுவாங்க. Some people will be disappointed saying just now a problem is over, again another problem has arisen. ஒருவர் அதனால தான் சொன்னாரு, That's why a person நம்ம said, எல்லாருமே இந்த மூன்று நிலையில ஏதோ ஒரு நிலையில் நாம் எப்பவுமே இருக்கிறோமா. we all will be in any of one state of these three. என்னன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்களா, நான் இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு வெளியே வந்திருக்கேன். Some may say just now I came out of a problem. அடுத்த கூட்டம் சொல்லுமா, நான் ஒரு பிரச்சனை வழியா போயிட்டு இருக்கிறேன். The next crowd will say that I am going through a problem. மூன்றாவது கூட்டம் சொல்லுமா, நான் அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். The next group will say I am waiting for the next problem. வாழ்க்கை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது. Until we are alive here, the life will not be devoid of problems. ஒன்று பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். Problems will come one after the other. ஆனா நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. But you should not be disappointed. சமாதானத்தை நாடுங்கள். You have to pursue peace. சமாதானத்தை பின்தொடருங்க. Pursue peace.
peace. அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்க. And learn to be quiet. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி நாம் சமாதானத்தை நாடுவோமானால் அந்த சமாதானம் நம்முடைய வீட்டிலே நிலை கொண்டிருக்கும். If you pursue peace in that way, then that peace will be dwelling in a house. ஒரு முறை நான் ஒரு சம்பவத்தை படித்தேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. Once I read an incident, it was really interesting to me. ஒரு முறை ஒரு வண்ணான் இருந்தானா, So washerman. there was a washerman once. அவனுக்கு ஒரு கழுதை ஒன்று இருந்ததாம். He had a donkey. அந்த கழுதையை அவன் ரொம்ப கொடுமையாக நடத்தினானா. He treated very badly to the donkey. அந்த கழுதை ஒரு வார்த்தை சொல்லாம அவனுக்கு உண்மையா உழைத்து கொண்டே இருந்ததாம். This donkey never uttered a word, but very faithfully working for him. அவனோட சண்டை போடல, அவனோட வாக்குவாதம் பண்ணல, எதுவும் பண்ணல, அமைதியாக கடினமாக உழைத்து கொண்டே இருந்தது. This donkey never argued with him, never went for any kind of fight, but it was faithfully working very hard. ஆனால் இந்த எஜமானோ இரக்கமற்றவனாகவே இருந்தான். But this master was merciless. ஒரு நாள் இந்த கழுதை பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் உழைச்சு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. So once this donkey became very old, having worked for many years. அப்போ இந்த வண்ணான் நினைச்சானா இந்த கழுதையை தூக்கி போட்டு வேற ஒரு கழுதையை வாங்கணும் அப்படின்னு யோசித்தான். So this washerman thought he has to just throw away this donkey and get another one. ஆனா இந்த கொடுமைக்காரன் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த வயசா போன இந்த கழுதைய உயிரோட புதைக்கிறதுக்கு அவன் குழி தோண்டினானா. So therefore what did this man do? He want to bury this donkey alive, so he began to dig a big pit. இந்த குழியில கொண்டு போய் இந்த கழுதையை போட்டானா. So he threw the donkey into that pit. இந்த கழுதை அழுதுச்சான், ஐயோ நான் இத்தனை வருஷம் உனக்கு வேலை செய்தேனே, இரக்கம் இல்லாம என்ன நீ உயிரோடு புதைக்க பார்க்கிறேன், எவ்வளவோ அது அவன்கிட்ட கதறிச்சான். So this donkey began to cry and plead him, see, I worked very faithfully to you for so many years, but you are mercilessly you are trying to kill me this way. ஆனா இந்த மனுஷன் கேக்குற மாதிரியே இல்ல. But this man never gave heed to it. இந்த கழுதையை குழியில தள்ளிட்டு இந்த குழிக்குள்ள என்ன செய்தானா, வெளியில இருந்து மண்ணை எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சான். So he just threw the donkey into that pit and he began to cover that pit using the mud that was out. வெளியில இருக்க மண்ணை உள்ள தள்ள ஆரம்பிச்சான். He began to push the mud in. இந்த கழுதை என்ன பண்ணுச்சான் தெரியுமா? You know what did the donkey do? இவன் ஒவ்வொரு முறை மண்ணை தள்ளும்போது every time that he pushes the mud in, இந்த கழுதை கொஞ்சம் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மண்ணுக்கு மேல போய் நின்னுக்குமா. This donkey used to jump and stand on the mud. திருப்பி அவன் கொஞ்சம் மண்ணை போடுவான். Again he will push some mud. திருப்பி அது குதிச்சிட்டு அந்த மண்ணு மேல நிக்குமா. And again he will jump and stand over the mud. இப்படியே குதிச்சு அவன் குழியை நிரப்பும் போது இது குழிக்கு வெளியே வந்து நின்னுச்சான். So this way, being jumping, it came over the pit when he fully covered it. இந்த வண்ணான் பார்த்தானா. So this washerman saw it. என்னடா இது? What is this? நான் இத உயிரோட புதைக்கணும்னு நினைச்சா கூட இது விட மாட்டேங்குதே. Even if I want to bury it alive, it is not leaving me. இது நமக்காக தான் வேலை செய்வேன்னு துடிச்சிட்டு நிக்குதே. So it is earning to work only for me. அதனால அவன் என்ன பண்ணானா, அத உயிரோட புதைக்கிற முயற்சியை விட்டுட்டு தொடர்ந்து அதை வச்சுட்டு வேலை வாங்கி தொடர்ந்து அதோட வாழ்ந்தானா. So therefore he gave up that idea of burying it alive and he began to work with that. நான் சொல்லுவேன், நீங்க சமாதானத்தை பின்தொடர்ந்து போங்க. I tell you, you pursue peace. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. No matter how many problems may come, don't get disappointed. இனிமே எங்க வீட்டுக்கு சமாதானமே வராதுன்னு நீங்க நினைச்சிராதீங்க. Don't think there will not be any peace in my house anymore. அதை பின்தொடர்ந்து அதை தேடி நாடுங்க, உங்கள் வீடு சமாதானத்தினால் நிரம்பும். But pursue that peace, seek it and you pursue it and attain it and your house will be filled with peace. முதலாவது சொன்னேன், சமாதானத்தை தெரிந்து கொள்ளுங்க. First I told you, prefer peace. இரண்டாவது கவனிச்சோம், இந்த சமாதானத்தை அடையும்படி நாடுங்க. Second, you have to pursue peace and attain it. மூன்றாவது ஒன்றை செய்யணும். Third, we are supposed to do. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்களானால், Philippians chapter 4 verses 6 to 8. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God, and the peace of God, which surpasses all understanding, will guard your hearts and minds through Christ Jesus. சமாதானத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Prefer peace. சமாதானத்தை பின்தொடருங்கள். Pursue peace. மூன்றாவது, சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். Third, pray for peace. சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். Pray for peace. இந்த வேத வசனம் சொல்கிறது பாருங்க. The Bible says here, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. don't be anxious about anything. எல்லாவற்றுக்காக நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய
விண்ணப்பத்தினால், ஜெபத்தினால், வேண்டுதலினால் தேவனுக்கு பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்க. But in everything, by prayer and supplication with thanksgiving, let your request be made known to God. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்கள் உள்ளங்களை புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். And then the Lord will fill your hearts with the peace of God which surpasses all understanding. நான் நினைக்கிறேன் இந்த மூன்றாவது காரியத்தையும் நாம விட்டுறக்கூடாது. I tell you, we should not give up even the third thing. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். Our God is a God of peace. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். Jesus said, I leave my peace with you. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. I don't give peace as the world gives. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். I leave my peace with you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let your heart not be troubled. உண்மையான சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord and Savior Jesus Christ is the one who gives us true peace. ஒரு முறை இயேசு ஒரு படகிலே தன் சீஷர்களோடு பயணம் பண்ணினார். Once Jesus went into a boat along with his disciples. அவர் நித்திரையா இருந்த பொழுது ஒரு பெரிய புயல் அந்த கடலின் மேல் வந்தது. As he was sleeping, there came a very storm on the boat. A tempest, ஒரு பயங்கரமான பெருங்காற்று வந்து அந்த படகின் மேல் மோதினது. There came a tempest and hit that boat. அந்த படகெல்லாம் தண்ணீரால் நிரம்பி மூழ்கும் அளவிற்கு பிரச்சனைகள் கைக்கு மீறி போனது. The problem was so severe that the water entered the boat and it was about to drown. சீஷர்களால அந்த பிரச்சனையை கையாளவே முடியல. These disciples were not able to handle that problem. அவருடைய அனுபவத்துல கையாள முடியல. They were not able to handle it with their experience. அவருடைய அறிவுல கையாள முடியல. They were not able to handle it using their knowledge. அவர்களுடைய பலத்தினால கையாள முடியல. They were not able to handle it using their strength. அவர்களுடைய உபகரணங்களால, துண்டினால, எதுவுமே துடுப்பினால ஒண்ணுமே செய்ய முடியல. They were not able to handle even with their equipments, paddle or whatever they had. எதுவுமே வேலை செய்யல. Nothing worked out. அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனை நம்மள மூழ்கடிச்சிரும். They understood one thing, this problem will drown us. உடனே இயேசு எழுப்புனாங்க. Immediately they rose up Jesus. ஐயரே, நாங்கள் சாகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? Master, don't you worry that we are dying. இயேசு எழும்பினார். Jesus rose up. அந்த காற்றையும் கடலையும் அமர்ந்திருக்கும்படி கட்டளையிட்டார். The Lord commanded that the wind and the storm to stop. இறையாதே, அமைதியா இரு என்று கட்டளையிட்டார். The Lord commanded, calm down. நடந்தது என்ன? What happened? அந்த இயேசுவினுடைய கட்டளையை கேட்ட உடனே காற்றும் கடலும் அப்படியே அமைதியாகிவிட்டது. When the wind and the sea heard the command of Jesus, it calmed down. இந்த சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியம். These disciples were very surprised. ஐயோ, இவருக்கு காற்றின் மேலும் கடலின் மேலும் இவருக்கு அதிகாரம் இருக்கா? See, he has authority over the sea and wind. இப்படி ஒரு அதிகாரத்தை நாங்க பார்த்ததே இல்லையே. We have never seen such a kind of authority. ஆம் பிரியமானவர்களே. Yes, dear ones. நம்முடைய அத்தனை முயற்சிகளால் செய்ய முடியாததை இயேசு தம்முடைய வார்த்தையினால் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Jesus is able to do by his word which we cannot do with any kind of ஒருவேளை device. இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய உள்ளங்கள்ல மிகுந்த ஒரு கலக்கத்தோடு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். Maybe as you are hearing this word this morning, you might be hearing with a great trouble in your heart. இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவு வரும்? When there will be an end to this problem? என்னுடைய பிரச்சனையை உண்டாக்குகிறவர்கள் எப்போ இதை நிறுத்த போறாங்க? When the trouble makers will stop making problems? என் வீட்டுல எப்பொழுது சமாதானம் வரும்? When there will be peace at my home? என் வேலையில் எப்பொழுது சமாதானம் வரும்? When there will be peace in my job? என்னுடைய சூழ்நிலைகள் எப்பொழுது அமைதியா மாறும்? When my situations will calm down? நான் தேடுகிற நிம்மதி யார் எனக்கு தருவார்? Who will give the peace that I am seeking after? யார் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்? Who will make that peace? இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தைரியமா நான் சொல்லுகிறேன். This morning I say you very boldly. நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும்படி இயேசு போதுமானவர். Jesus is sufficient to make peace for us. எப்பொழுது சமாதானத்தை தருவார்? When he will give us peace? வேதம் சொல்லுகிறது, The Bible says, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. you don't worry about anything. எல்லாவற்றுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்களை ஏறெடுங்க. But for everything you have to pray and make supplications. நாம நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர்ட்ட கொண்டு போயிருக்கிறோமா? Have you taken our problems to Jesus? அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? Have you prayed for that? நிறைய வேளை சொந்தங்கள்ட்ட சொல்றோம், நண்பர்கள்ட்ட சொல்றோம், உடன் வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்றோம், அறிமுகமானவர்கிட்ட சொல்றோம், அயலார்ட்ட சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோமே தவிர இயேசுடைய பாதங்கள்ல போய் நம்ம ஊற்றுறதில்லை. Many times we share our problems with our friends, with our neighbors, with our relatives, with our office colleagues and other people, but we don't pour it at the feet of Jesus. நான் தைரியமாய் சொல்லுவேன், But I tell you very boldly, எந்த முயற்சியும் செய்ய முடியாததை
ஜெபம் செய்து முடிக்கும். Prayer can do anything which any other endeavor cannot நீங்க do. அதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? இந்த காலையில உங்களுடைய கவலைகளை அவர்ட்ட கொடுத்து பாருங்களேன். This morning, commit your worries to God. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. It is written, cast your cares and burdens on Jesus, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறார். For he cares for you. அவர் உங்களுக்காய் காற்றை அமர பண்ணுவார். And he can calm down the storm for you. கொலோசியர் 3:15 சொல்லுகிறது. Colossians 3:15 says, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவது. and let the peace of God rule in your hearts. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவது. And let the peace of God rule in your hearts. பிரியமானவர்களே, Dear ones, ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளால் ஆளுகை செய்யப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். maybe you might be in a situation where your situation is ruled by all your problems. ஐயோ, இதுல இருந்து விடுதலை தர யாருமே இல்லையே. There is no one to give a deliverance out of this. இதுல அமைதியை கொடுக்க யாருமே இல்லையே. There is no one to give a peace in this நான் situation. பெரிய கலக்கத்துல மாட்டிக்கொண்டேனே. I'm just entangled in a great trouble. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டேனே. I'm being caught in a great problem. கலங்கவே கலங்காதீங்க. Don't be troubled at all. அமைதிப்படுத்த தேவன் வல்லவர். God is able to calm down. எல்லாவற்றை குறித்து அவற்றை நான் சொல்லுவேன். I tell everything to him. அவற்றை நாம ஜெபம் பண்ணும்போது, When we pray to him, அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது, when we make everything known to him, மனிதனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவர். the Lord is able to give us peace which surpasses all understanding of man. நம்மள புத்திக்கு யோசிக்கவே முடியாது. Even you cannot even understand or think about it. எப்படிதான் இது நடக்குமோ அப்படி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. We don't know how this will happen. ஆனா நான் சொல்லுவேன், But I tell you, நம்முடைய புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். the Lord will give us a peace which is beyond our comprehension. மூன்று காரியங்களை இன்றைக்கு நாம கற்றுக்கொண்டோம். Today we learned three important things. கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய சமாதானம் நம்முடைய வீடுகளில் இருக்க வேண்டுமானால், If this peace which is God's blessing ought to be on our house, முதலாவது அந்த சமாதானத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. first prefer peace. சண்டையா சமாதானமா? If strife or peace. கொழுத்த உணவா சமாதானமா? So if it's a fatty food or peace. ரெண்டு கை நிறைய ஆசீர்வாதமா சமாதானமா? Is a two handful of problems or one handful of peace? நான் சொல்லுவேன், நீங்க சமாதானத்தை தெரிந்து கொள்ளுங்க. I tell you, prefer peace. சண்டைகளை விட்டு ஒழியுங்க. You come out of this problem. வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, சமாதானம் தான் முக்கியம். I don't want anything else but only peace alone. நான் ஆர்குமெண்ட்ல தோற்று போனா கூட பரவாயில்ல, சமாதானம் தான் எனக்கு தேவை. Even if I fail in the argument, I need peace. சில பொருட்களை நான் இழந்தா கூட பரவாயில்ல, சமாதானம் தான் எனக்கு தேவை. No matter even if I may lose certain things, but I need peace. சில சொத்துக்களை நான் இழந்தா கூட பரவாயில்ல, சமாதானம் தான் எனக்கு தேவை. No matter even if I may lose some properties, but peace is very important. எனக்கு வர வேண்டிய பங்கை நான் இழந்தா கூட பரவாயில்ல, சமாதானமா வாழணும்னு நான் விரும்புறேன். No matter even if I may lose the portion that I should get, I want to live in peace. மற்றவங்க ஏமாற்றி பறித்து கொண்டு போனா கூட பரவாயில்ல, சமாதானம் தான் எனக்கு வேணும். No matter even other people may deceive and take it away, but I want peace. நீங்க அப்படி சமாதானத்தை தேடுங்க, நாடுங்க. You prefer peace in that way. ரெண்டாவது, சமாதானத்தை நீங்க தெரிந்து கொள்றது மாத்திரம் இல்ல, சமாதானத்தை பின்தொடருங்க. Not only preferring peace, second you have to pursue peace. சில வேளையில அது கொஞ்சம் பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கும். Sometimes you may have to take an effort. சில வேளையில நீங்க அதுக்கு நின்று பிடிக்கணும். Sometimes you have to resist it. நீங்க நின்று பிடிக்கணும். நீங்க persevere பண்ணணும். நீங்க அதுல தொடரணும். You have to pursue and persevere. சிலர் நம்ம விட்டு விலகி போற மாதிரியே இருக்கும். Sometimes it may appear as if it is moving away from us. நீங்க விடவே கூடாது. But you should not give up. பின்தொடர்ந்து போவேன். You have to pursue it. சமாதானத்தை அடையற வரைக்கும் முயற்சியை நிறுத்த மாட்டேன். I will not stop this effort until I attain peace. எல்லாவற்றுக்கும் மேலாக, above all, சமாதானத்தை அடையும்படி ஜெபம் பண்ணுங்க. I should pray to attain peace. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. Pray without weary. சமாதானத்தின் தேவன் உங்கள் உள்ளங்களை சமாதானத்தால் நிரப்புவாராக. May the God of peace fill your hearts with peace. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful and glorious Father, we thank you. இன்றைக்கு எங்களுடைய வீட்டிற்குரிய ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர். Lord, today you spoke about this peace which is the blessings on our house. இந்த சமாதானத்தை எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானதாக நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may prefer this peace to be more important over all other things. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை
பின்தொடர கிருபை தார். Lord, give us grace to pursue this peace, Lord. இந்த சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுகிற ஜெப ஆவியை தாரும். Lord, give us a spirit of prayer to pray for this peace. உம்முடைய புத்தி கெட்டாத சமாதானம் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that the peace which surpasses all understanding may fill our hearts and houses. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிற இடங்கள் அவருடைய எல்லா சூழ்நிலைகளில் இந்த சமாதானம் ஆசீர்வாதமாய் நிலை கொண்டிருக்கட்டும். Lord, let your peace remain or rest as a blessing in the places wherever your people go and in the workplaces as well. சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் உம்முடைய ஜனங்கள் குடியிருப்பார்களாக. Lord, let your people dwell in peaceable habitation and sure dwellings, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும். Lord, glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.